எனக்கு பிடித்த அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியன்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். நமது நாட்டில் இருக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் ஓட்டுரிமை இருந்தும், வாக்களிக்கும் தகுதி இருந்தும், அரசாளும் தகுதி இருந்தும், தேர்தல் ஆணைய விதிமுறைகள் என்ற வகையில் ஒரு சிலர் மட்டும் கட்சியை வைத்து கொள்ளலாம், பதவி பெற்று கொள்ளலாம், அளவில்லாத பணங்காசுகளை சம்பாதித்து கொள்ளலாம் என்ற விதி இருக்கிறது. நமது ஜனநாயக நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களும் அவர்களுக்கு காலம் முழுதும் ஓட்டு போடும் பரம்பரை அடிமைகளாக இருக்க வேண்டிய நிலைமைக்கு என்ன காரணம் பார்க்கலாம் வாங்க. நமது ஜனநாயக நாட்டில் கட்சி என்ற ஒரு கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் உருவாக்கும் விதமாக தேர்தல் ஆணைய விதிமுறை சட்டம் இருப்பதாலும் லட்சக்கணக்கான காசு பணங்களை செலவு செய்து தேர்தலில் போட்டிய வேட்பாளர்களாக நின்று வெற்றி பெற்றுக்கொள்ளலாம் என்ற தேர்தல் விதிமுறை சட்டம் இருப்பதாலும் கட்சி வைக்க வேண்டுமென்றாலும் தேர்தலில் போட்டியிட வேண்டுமென்றாலும் லட்சக்கணக்கான காசு பணங்கள் தேவைப்படுகின்றது. இவை எல்லாம் பணக்கார பரம்பரைகளுக்கு சாதகமாக இருப்பதால் ஓட்டுரிமை இருந்தும் ஏழைகளாக வாழும் இந்திய குடியுரிமை பெற்ற யாரும் பொதுநல சேவை புரியும் வாய்ப்புக்கு இடமில்லாமல் போயிற்று. யார் வேண்டுமானாலும் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று நாட்டை ஆளலாம் என்ற விதிமுறை இருந்தாலும் பணம் படைத்தவர்களை சாதாரணமான குடிமக்கள் தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் மலைக்கும் அடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருப்பதால் நல்ல மனிதர்களால் தேர்தலில் வெற்றி கொள்ள முடியவில்லை. ஆக மொத்தம் கட்சி வைக்க வேண்டுமென்றாலும் பதவி பெற வேண்டுமென்றாலும் முதல் போட்டு முதல் எடுக்கும் வாய்ப்பாக காசு பணங்கள் நிறைந்த பணக்காரர்களே பரம்பரையாக பதவியில் நீடித்து இருக்க வாய்ப்பாக தேர்தல் விதிமுறைகள் இருக்கின்றது. அதனால் இந்த கட்சி வைக்க வேண்டுமென்றாலும் தேர்தலில் போட்டியிட வேண்டுமென்றாலும் பணம் படைத்தவர்களாலும் ஆதிக்கவாதிகளாலும் முடிகிறது. அவர்களால் தான் கட்சி நிதி திரட்டவும் முடிகிறது. நிதி கொடுக்க மறுப்பவர்களிடம் அடித்து பிடுங்கும் அளவுக்கு அவர்களுக்கு படைபலமும் பணபலமும் பணத்தால் திரட்ட முடிகிறது. பணமில்லாதவன் பிணம் என்று சொல்வதெல்லாம் ஜனநாயக நாட்டுக்கு பொருந்துவதில்லை. குத்து உயிரும் குலை உயிருமா கிடந்தால் கூட ஜனநாயக நாட்டில் அவர்களின் வாக்குரிமை மட்டும் நல்ல விலைக்கு வாங்கப்படுகிறது என்பது ஒரு தனி கதை. ஆக மொத்தம் நமது நாட்டில் பணம் படைத்தவர்களுக்கும் சொத்து வைத்திருப்பவர்களுக்கும் அரசு மூலம் லோன் கடன் வாங்க வேண்டுமென்றாலும், அரசு வேலை வாங்க வேண்டுமென்றாலும், அரசாலும் பதவி பெற வேண்டுமென்றாலும், கட்சி பதவி பெற வேண்டுமென்றாலும் லஞ்ச லாவண்யம் இதையெல்லாம் எளிதாக பெற்றுக்கொள்ள முடிகிறது அளவுக்கு அரசியல் வியாபாரம் நன்றாக உள்ளது. பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு மேற்படி ஆதிக்கம் நிறைந்த அரசியல் வியாபாரிகளிடம் சாதாரண பொதுமக்கள் அனைவரும் காலம் முழுவதும் ஓசுக்கும் யாசகத்துக்கும் அரசியல் அடிமைகளாக இருந்து கால் பிடிக்கவும் வால் பிடிக்கவும் ஆள் பிடிக்கவும் கூட்டத்தில் கோஷமிட்டு கொடிபிடித்து போராட்டம் பொதுக்கூட்டம் என்று வெயிலிலும் மழையிலும் பனியிலும் கிடந்து பிராந்தி குடித்து வளர்க்கக்கூடிய நிலைமையை உண்டாக்கும் பலகட்சி ஆட்சி முறையை மாற்றுவோம். சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்திற்கு ஆதரவாக நமது நாட்டின் நலன் கருதி ஆங்காங்கே உள்ள படித்த இளைஞர்களும் பெண்களும் மக்களுக்கு எடுத்து சொல்லி சாதி போன்ற கட்சி என்னும் தனித்தொரு கூட்டங்களுக்கு வாக்களிப்பதை தடுத்து நிறுத்தி நாட்டுக்கே உரிய பொதுநலம் காணக்கூடிய பொதுநலமாக செயல்படும் நோட்டாவுக்கே வாக்களிக்க வேண்டுமென பொதுமக்களை வலியுறுத்துவது நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீங்கள் செய்யும் நன்றி கடனாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம். சுயேட்சை லட்சியம் தொடரும்.